எவ்வளவு முடியுமோ மண் அள்ளி போட்டாங்க போகல. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காருல. ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன மண் பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மண், புற்றுமண், களிமண் பயன்படுத்தலாம். ஆனா ஒரு 5 அடி தோண்டி அடியில உள்ள பயன்படுத்துறோம். யானை வந்து தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டிருக்க ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் போது அந்த வேலையெல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய யோகா வணக்கம். இப்ப நம்ம ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை யோகா ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு வாழை இலை குளியல் இப்ப முடிச்சோம். நம்ம வாழை இலை குளியல் முடிஞ்சு ரொம்ப அற்புதமா எல்லாம் வந்தாங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வாழை இலை குளியல் முடிச்சுட்டு அந்த வாழை இலைக்கு ஓரமா போட்டுறணும், இல்ல கீழே போட்டு புதைச்சிடணும். ஆடு மாடு சாப்பிட்டீங்கன்னா கூட இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உடம்புலாம் விஷம். சரி, இப்ப மண் குளியல். இந்த மண் குளியல் பாத்தீங்கன்னா மண் குளியல் வந்து அழகா வந்து திறப்பதற்காக தீண்டு போச்சு. இந்த மண் குளியல் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மண் வந்து நம்ம பஞ்சபூதத்துல மண் அப்படிங்கிறது மனம் சார்ந்த பிரச்சனை சரியாகும். அதுல முக்கியமா வந்து யானை வந்து தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டிருக்க ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் போது அந்த வேலையெல்லாம் பண்ணும். மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் போட்டு பூண்டு பண்ணிக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன மண் பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மண், புற்றுமண், களிமண் அல்லது பூமியில இருக்கிற மண்ணையும் பயன்படுத்தலாம். ஆனா ஒரு 5 அடி தோண்டி அடியில உள்ள பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம வந்து பூச்சி மருந்து தான் பெருந்திருப்பாங்கல்ல அந்த மண்ணில், அதனால அந்த மண்ணை பயன்படுத்தக்கூடாது. அடியில தோண்டி 5 மண்ணை பயன்படுத்தணும். புற்று மண் இந்த மாதிரி மண்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மண்ணை வந்து முதல் நாள் நைட்டே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எடுத்து தண்ணி குழச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க. இந்த பாலாசார் தான் பண்ணி வச்சிருக்காரு. பண்ணி வச்சு அதை வந்து உடம்பு ஃபுல்லா அப்பிக்கணும். அப்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நமக்கு வந்து ரொம்ப ஓவர் ஹெவி கோல்டு, ஜலம், இந்த மாதிரி இருமல் இந்த மாதிரி இல்லாம இருக்கணும். அவங்க மட்டும் தான் பண்ணணும், மற்றவங்க எல்லாம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இருந்தாலும் ஒரு கன்சல்டன்ட் பண்ணிட்டு பண்றது நல்லது. இது எதுக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய உறுப்பு வந்து தோல். மைக்ரோ ஹோல்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோ ஹோல்ஸ் மூலியமா நம்ம கழிவுகள் வெளியில வரும். முக்கியமா நம்ம வந்து இந்த மண் வந்து தடவும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, முக்கியமா அப்படியே இருக்கும். அப்படியே உடம்புல இருக்குதா சார்? இருக்குதா? அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னா அப்படியே முக்கியமா ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும். அப்படியே தோல்ல மினுமினுக்கும், அப்படியே இளமையான தோற்றம் கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா தடவினா நல்லா இருக்கும். நல்லா ஃபுல்லா தடவிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நல்லா வந்து நமக்கு வந்து காதுல வந்து பஞ்சு வச்சிருக்கோம். ஆனா தண்ணி இது போகாம இருக்கிறதுக்காக நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லா பண்ணிட்டு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை, உடல் நச்சுக்கள் வந்து வெளியில நம்ம வந்து வெளியில வந்துடும். நச்சுக்கள் ஃபுல்லா வெளியில வந்துடும். இது நல்லா ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1/2 மணி நேரம், இது போல வெயில் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து இழல இருக்கோம், தப்பிட்டோம். அப்ப அதுக்கப்புறம் நம்ம வெயிலுக்கு போறோம். எல்லாரும் வெயில்ல போய் இருந்து நல்லா வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டு நல்லா தேய்ச்சி பம்பு செட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அழகா பம்பு செட்ல போட்டு போடும்ல, நல்லா போட்டு குளிக்கும். முடிச்ச பிறகு சோப்பு போட்டுலாம் போட்டக்கூடாது, சோப்பு எதுவுமே போடக்கூடாது. கையில போட்டு தைச்சாலே போதும், வந்துடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். முக்கியமா ஸ்கின் டிசீஸ் சரியாகும், உடல்ல கழிவுகள் நீங்கும், நல்ல மன அழுத்தம் நீங்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். இந்த மண் குளியல் வந்து நீங்களே கூட பண்ணிக்கலாம். இந்த வாழை குளியல் கூட ஒரு சப்போர்ட் தேவை. மண் குளியல் நம்ம பாக்கெட் கூட கிடைக்கும், எல்லா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் கிடைக்கும். மூலிகை மண் 50 ரூபா இருக்கும். வாங்கி போய் வீட்டுல பேஸ்ட் மாதிரி டப்பால வச்சு தொட்டு மொட்டை மாடியில உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா போதும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் போட்டு குளிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கி அந்த மாதிரி தோல் நோய் எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து வேப்பலை பயன்படுத்துவாங்க, குப்பை மேனி இலை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வேப்பலை பிராணாயாமம் பண்ணோம்ல, அது மாதிரி வேப்பலை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம், அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். எடுத்து அந்த இலையும் பயன்படுத்துவாங்க. குப்பை மேனி அது ஏதோ ஒண்ணு குப்பை மேனி தான் பயன்படுத்தணும். அக்கிக்கெல்லாம் நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும். அப்புறம் வலிகள், திசை வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி, மூட்டு வலி, அதுக்கெல்லாம் கூட சரியா போகும். இன்னும் சில மண்ணுகள்லாம் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, மண்ணை வந்து ஃப்ரை பண்ணிட்டு, சும்மா வானல்ல ஃப்ரை பண்ணிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் குழச்சி வச்சு நம்ம அந்த மூட்டு வலிக்கெல்லாம் வச்சோம்னா மண்ணுக்கு மூட்டு வலி சரியா போகும், முழங்கால் வலி சரியா போகும், தசை பிடிப்பு சரியா போகும். நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அப்படியே பண்ண அப்படி இருக்குவாங்க. இந்த இழுக்கிச்சுல சார், சொல்லுங்க எப்படி இருக்கு? அப்படியே இழுக்குது, ஸ்கின் எல்லாம் நல்லா ஹார்டா இழுக்குது. இது அப்ளை பண்ணோம்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, ஒரு ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நம்ம டெய்லி நம்ம வந்து வீட்டுல இருப்போம், வெளியில இருக்கும் போது நம்ம அன்றாடம் நம்ம செல்போன் யூஸ் பண்ணுவோம். இப்ப செல்போன் யூஸ் பண்ணணும் தோணுது. அப்ப காலையில இருந்து ஒண்ணுமே வரல, எதுவுமே வரல. அந்த அளவுக்கு நம்ம வந்து அதான் ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, மாதிரி இருக்கு. ஆமா,
சின்ன வயசுக்கு போயிட்டோம் நம்ம, அந்த மாதிரி இருக்கும். பயாலஜி சார். அந்த ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா இருக்க பிடிச்சி ஒரு ஃபிட்னஸ் மாதிரி உருவாக்குது. ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. வாழை குளியல் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஃபுல்லா வேர்த்து அந்த கழிவு நீரெல்லாம் வெளியே வந்து ஒரு உடம்பு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மயக்கலாம் வச்சா வாழை குளியல் முடிஞ்சவொன்னே அது ஒன்றும் இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. ஓகே சூப்பர், ரொம்ப அருமை சார். வாழை குளியல் எப்படி இருந்துச்சு, மண் குளியல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. வாழை குளியல் ஃபுல்லாவே எல்லாமே ஸ்வெட் எல்லாம் வெளியில வந்துருச்சு. நல்லா ஃப்ரீயா, நல்லா வேர்த்துச்சா உடம்பு? நல்லா வேர்த்துச்சு சார். ஃப்ரீயா இருக்க மாதிரி. தண்ணி சாப்பிட்டு தான் பண்ணணும், தண்ணி சாப்பிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. ஓகே சூப்பர் சூப்பர். மண் குளியல் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளே பண்ணிக்கலாம். பின்னால முதுகுக்கு மட்டும் யாராவது ஹெல்ப் பண்ண சொல்லிட்டீங்க போதும், நல்லா பண்ணிக்கலாம். ஓகே எஃபெக்டிவா இருக்கும். ஓகே சொல்லுங்க சார். வாழை குளியல் நல்லா இருந்தது. நல்லா வேர்வை ஃபுல்லாக பயங்கரமாக குளிச்ச மாதிரி அளவுக்கு வேர்வை ஃபுல்லாக நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ மண் குளியல் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போடுறோம். இது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆகுது. உடம்புலாம் ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. குளிச்சா அது வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சார். வாழை குளியல் பண்ணேன். நல்லா வேர்வையில ஃபுல்லா நல்லா வெளியே வந்துருச்சு. நல்லா புத்துணர்ச்சியா இருக்கு. இப்போ மண் குளியல் பண்ணியிருக்கோம். இப்போ குளிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். நல்லா இறுக்கமாக இருக்குது. இந்த ஐயா சொன்ன மாதிரி தோலில் இருக்க துளைகள் எல்லாம் இளமையான தோற்றம் கிடைக்கும், இளமையான தோற்றம் கிடைக்கும் நம்புகிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கு, அதனால ஸ்டிப்பா இருக்கு. ஓகே சூப்பர். அள்ளி வச்சா அள்ளி வச்சுட்டாரு. என்ன பாருங்க, பயங்கரமா வச்சிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காருல. யார் அவருக்கு வச்சு விட்டது? நமக்கு நண்பர்கள் நிறைய இருக்காங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு முடியுமோ மண் அள்ளி போட்டாங்க போகல. இந்த மண்ணு நல்லது, நல்லது தானே. இந்த மண்ணு நல்லது நமக்கு. மண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப நான் சொன்ன மாதிரி களிமண், செம்மண், புற்றுமண், அதாவது பூமியில இந்த மண் ஒண்ணா பயன்படுத்தலாம். இல்ல 5 அடி தோண்டி அதுல உள்ள மண் எடுத்து சலிச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி பயன்படுத்தலாம். சிலதுக்கு நம்ம குப்பை மேனி, களிமண்ணும் பயன்படுத்தலாம். ஆனா செம்மண் தான் பெஸ்ட். களிமண், புற்றுமண் பெஸ்ட் இருக்கிறது. புற்றுமண் தான் கால் படாது, ஆனா கால் படாத மண்ணு புற்றுமண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் செம்மண் பயன்படுத்தலாம், களிமண் 2 ஈக்குவல் தான். இந்த மண்ணு வேணா யூஸ் பண்ணலாம் நம்ம. அதனாலதான் எல்லா மிருகங்களும் கூட மண்ணில் வந்து நல்லா புரண்டு பார்க்கும். பாத்தீங்களா இல்லையா? மண்ணில் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும், மன அழுத்தம் நீங்கும். முக்கியமா ஸ்ட்ரெஸ். ஆமா சைட்ல போடுவாங்க, கால் வழியா இருக்குன்னு கூட இதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து விளையாட போலாம். விளையாட்டு அப்படிங்கறது கபடி சேர்ல வந்து விளையாட போறோம். போங்க உள்ள போங்க. 10 நிமிஷம் மட்டும் தான். ஒரு 5 வெயிலுக்கு வாங்க, வெயிலுக்கு வந்துருங்க. வெயிலுக்கு போங்க, வெயில போங்க. கிழிஞ்சு தொங்கோனா கபடி 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 தாண்டி குதிச்சு காண்டைய தடம் அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏது தேவையில்ல. குட் மார்னிங். என்னோட நேம் வந்து நந்தகுமார் ஃப்ரம் சென்னை. இங்கே ஜெயரங்கம் ஹாஸ்பிட்டல் இயற்கை வைத்தியம் வந்திருக்கோம். எங்கள் இயற்கை வைத்தியத்தில் எப்படி வந்து லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது சொல்லி தராங்க. 3 நாள் கேம்ப்ல வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். +1 +2 வந்து பயாலஜி டீச்சராக இருக்கேன். இது வந்து தெரிய வருது இயற்கை மருத்துவம் என்னென்ன வருது. ஆனால் இதில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அனுபவிச்சுட்டு பார்க்குறோம், ஃபீல் பண்ணி பார்க்குறோம். அது வந்து பசங்கள்கிட்ட சொல்லும் போது இன்னும் எஃபெக்டிவா நம்மளால சொல்லி அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த இயற்கை மருத்துவோட பெனிஃபிட் வந்து நம்மளால சொல்லி அவங்க வந்து திட்ட முடியும். இங்க வந்து வாழை குளியல், மண் குளியல் இருக்கு. இந்த வாழை குளியல் பார்த்தா நம்ம உடல்ல இருக்க சத்துக்களை வந்து இதெல்லாம் எடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டு உடம்பு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆக்குது. ஸோ உங்களுக்கும் சான்ஸ் இருந்தால் இந்த கேம்ப் மூலிமா வந்து நீங்களும் அந்த இயற்கை மருத்துவம் எப்படி செய்யலான்ட்டு பயன்பெறலாம். நன்றிங்க, வணக்கம்.